கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை நம்ம சிஎம் விஜய் கொண்டு வருவாரு அப்படின்னு நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் நாமத்தை போட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்லயும் சோசியல் மீடியாலயும் பார்க்கப்படுது. என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸ்மார்க்குன்னு தனி ஆப்பை கொண்டு வந்து அந்த ஆப்ல என்னென்ன பிராண்ட் எல்லாம் வாங்கிக்கலாம்னு செலக்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கே தேடி அந்த மது பாட்டில் வராம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனா அதையும் இன்னொரு காலத்துல கொண்டு வந்துருவாங்களோன்னு மக்கள் மத்தியில எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆனா இந்த விஷயத்துல 10 ரூபா ஊழல் அப்படின்றது முழுமையா ஒளிஞ்சிருச்சு. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப குடிக்கணும்னு தோன்றவங்களுக்கு கூட அவ்வளவு தூரம் போய் குடிக்கணுமா அப்படின்னு சில பேர் குடிக்காம விட்டுருவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. போனை எடுத்து ஆர்டர் பண்ணிட்டா போதும், அவங்க ஆசையில கூட ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ணதை ஏன்டா விடணும்னு சொல்லி மெனக்கட்டு கடைக்கு போய் வாங்கி குடிக்கிற மக்கள் அதிகமாகிடுவாங்க. சோ இந்த திட்டம் என்ன பொறுத்தளவு ஒரு பட்சத்துல பார்த்தா நல்லதா இருக்கு, இன்னொரு பட்சத்துல பார்த்தா தப்பா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.